ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோகோனட் புட்டிங். அதாவது தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கோகோனட் மில்க் 1.5 கப், அதாவது தேங்காய் பால். முட்டை 4, வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் ஒரு 6 பீஸ், அப்புறம் பட்டை ஒரு 2 பீஸ். இப்போது ஒரு பாத்திரத்தில் முதல்ல வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஜஸ்ட்டு உருகிற வரைக்கும் இருந்தால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 4 முட்டை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் பட்டையும் 1-2 இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெள்ளை பாகை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏலக்காய் பட்டெல்லாம் போட்டுருக்கோம்ல, அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கோகோனட் செல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக கீ வச்சு, அதாவது நெய் லைட்டாக தடவிட்டு அதில் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு சில்வர் ஃபாயில் கவரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கவர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். இப்போ சேம் ப்ராசஸ் ஒரு பாத்திரத்துலேயும் இதே மாதிரி செஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்க கோகோனட் செல்லை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு தடவை லைட்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சு இதை நம்ம லைட்டாக திருப்பி வச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வெள்ளை பாகு கொஞ்சம் மேலே ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.